ஹலோ கைஸ், இன்றைக்கி குட்டீஸோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு டொமேட்டோ கருவேப்பிலை தொக்கு சாதமும் கருணக்கிழங்கு ஃப்ரையும் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு சாதம் வடித்து எடுத்தாச்சு. இன்னொரு சைடில் மசாலா சுண்டல் செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்க பயிறு வகைகளை போட்டு 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ சாதத்தை ஒரு அகலமான தாம்பலத்தில் மாற்றிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ சாதம் ஒட்டாமல் இருக்கும். இப்போ சாதம் ஆறட்டும். கருணக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்காக கருணக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து ஒரு 75% வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா சுண்டல் செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு ஆயில் ஊற்றி சோம்பு, சீரகம், கடுகு, கொஞ்சமாக உளுந்து போட்டு செவந்ததும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதும் அரைச்ச தக்காளி, மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு அது கூட வேக வச்சுருக்க பயிறு வகைகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் விட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். இன்றைக்கி இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் குட்டீஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும். அதனால தான் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கேன். அடுத்து கருணக்கிழங்கு நல்லா ஒரு 3/4 பதம் வெந்ததும் தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் ஆறுனதும் மசாலா தடவிக்கலாம். நான் எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். என் ஹஸ்பண்ட் தான் கருணக்கிழங்குல அப்ளை பண்ணி கொடுத்தாரு. அவர் அப்ளை பண்ண டைமில் நான் சாதத்தில் தொக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஹோம்மேடு தொக்கு தான். டொமேட்டோவும் கருவேப்பிலையும் போட்டு பண்ண தொக்கு. இது செஞ்சு வச்சுக்கிட்டா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தொக்கு எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டா மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண ஈஸியாக இருக்கும். இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், வீடியோ போடுறேன். இப்போ கருணக்கிழங்கு கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகிடுச்சு. ஒரு தவா ஆயில் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கை போட்டு நல்லா 2 பக்கமும் மொறுன்னு செவந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். டீப் ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஏதாவது ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் கைஸ், நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இப்போ குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பாக்ஸ்லேயும் சாதம் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து கருணக்கிழங்கு ஃப்ரையும் கூடவே 2 டேட்ஸும் வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்காக குழந்தைங்களுக்கு சாப்பாடு காரமாக இருந்துச்சுன்னா டேட்ஸ் சாப்பிட்டா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அடுத்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு மசாலா சுண்டலும் ஃப்ரூட்ஸுக்காக பனானாவும் வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை மொக்கையாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். இதுதான் இன்றைக்கி நம்ம குட்டீஸோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு என்ன பேக் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இவ்வளவு நேரம் உங்கள் பொன்னான நேரத்தை செலவிட்டு வீடியோவை பார்த்தமைக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.